ஒரு ஊரில் ஒரு ஏழை இருக்கிறாரு. அவர் தெருவில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பழங்காலத்து நாணயத்தை நடுவில் அந்த துளையுள்ள நாணயம் இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறாரு. அது கிடச்சது தனக்கு அதிர்ஷ்டம்னு நம்புகிறாங்க. அதை தான் பாக்கெட்லேயே வச்சுருக்கிறாரு. அப்பப்போ அதை தொட்டும் பார்த்துக்கிறாரு. நிஜமாகவே அவருக்கு செல்வம் வர ஆரம்பிக்குது. பேரும் புகழெல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவர் பெரிய ஆளாகவும் மாறிட்டுருக்கிறாரு. எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. பெரிய அளவில் புகழும் பெறுறாரு. எல்லாம் அந்த காசோட மகிமை தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தினமும் அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்படியே பல வருஷம் போயிடுச்சு. ஒரு நாள் அந்த நாணயத்தை வெளியில் எடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன்னு அவரோட மனைவி கிட்ட சொல்கிறாரு. அவங்க மனைவியும் தயங்கிக்கிட்டு வேண்டாமே அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்துட்டே சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அதை நான் வெளியில் எடுத்து பார்க்க போகிறேன்னு அதை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நாணயத்தின் நடுவில் இருந்து ஓட்டையே காணோம். ஓட்டை இல்லாத சாதாரண நாணயம். எங்கே என் நாணயத்தை காணோன்னு கேட்க, ஒரு நாள் உங்கள் சட்டை எடுத்து அலசலான்னு எடுத்தேன். எடுத்து உதறும் போது ஜன்னல் வழியாக ரோட்டில் விழுந்துருச்சு. நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல அப்படின்னு அந்த மனைவி சொல்கிறாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நாணயத்தை எடுத்துகிட்டு வந்த அடுத்த நாளே இது நடந்தது அப்படின்னு விவரிக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? அவர் அந்த நாணயத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை, அதுதான் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாரு. அவருடைய நம்பிக்கை தான், தன்னம்பிக்கை தான் அவரை இந்த அளவுக்கு வளர்த்துது. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் வண்டியோ வாகன வசதியெலாம் ரொம்ப கிடையாது இல்லையா? குதிரை வண்டி, மாட்டு வண்டி அப்படி தானே இருக்கும். அப்போ 2 பேர் வழிநடையாக பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அப்போது ஒரு அரச மரத்து மடியில் போர்வையை விரித்து உட்காந்து சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் படுக்கலாமேன்னு 2 பேரும் படுத்துக்கிட்டே பேசி கொண்டுட்ருக்காங்க. அப்போ அந்த மரத்தோட மேலே நோக்கி பார்க்குறாரு. சின்ன சின்ன பழமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற அப்படி பூசணி தோட்டத்தையும் கவனிக்கிறாரு. இந்த கடவுளுக்கு அறிவே இல்லைடா, எவ்வளோ பெரிய மரத்தில் சின்ன சின்ன பழத்தை படைச்சிருக்கான் இந்த ஆண்டவன். ஆனால் இவ்வளோ மெல்லிசான கொடியில் எவ்வளோ பெரிய பூசணியை வச்சுருக்கான் அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டே உறங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கிறம்போது மேலே இருந்து ஒரு பழம் நெற்றியில் வந்து சட்டுன்னு விழுகுது. யாரோ அடித்த மாதிரி எழுந்து உட்கார்றாரு. அந்த பழத்தையும் பார்க்குறாரு. டேய், உண்மையிலே கடவுள் புத்திசாலி தான், ஏன்டா இப்போ மட்டும் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. பூசணியை பார்த்து, இந்நேரம் இவ்வளோ பெரிய பழம் என் தலையில் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும், அதான் எதை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறான். விவேகானந்தர் சந்நியாசம் வாங்கிறதுக்கு அவங்க அம்மாவிடம் அனுமதி கேட்குறாரு. அவங்க அம்மா இவ்வளோ சின்ன வயசுலேயே எதுக்குப்பா, ஏன்பா அப்படி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறாரு. சரிப்பா, சமையல் அறையிலேருந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. விவேகானந்தரும் கத்தி எடுத்து கொண்டுட்டு வர்றாரு. இதுக்கான நேரம் இன்னும் வரலப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இப்படியே ஒரு வருஷம் போகுது. மறுபடியும் கேட்குறாரு. மறுபடியும் அவங்க அம்மா கத்தியை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அவர் இப்போ சமையலறையிலேருந்து கத்தியை எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த முறையும் அவருடைய அம்மா, இல்லை சரியான தருணம் இன்னும் வரலப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் அதையே கேட்குறாரு. அவங்க அம்மா மறுபடியும் சமையலறையிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லுறாங்க. சரிப்பா, சந்நியாசம் வாங்கிக்கோப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அம்மா, இதே கத்தியை தானே வருடங்களாக நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன், இன்றைக்கி கத்தியை பார்த்தது மட்டும் எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களே ஏன்னு கேட்குறாரு. இல்லைப்பா, எப்போவுமே கத்தியை கொண்டு வரும்போது என் பக்கமும் கூர்மையான பகுதியும் பாதுகாப்பான பகுதி உன் பக்கமும் இருக்கும். இன்றைக்கி தான் பாதுகாப்பான பகுதி என் பக்கமும் கூர்மையான பக்கம் உன் பக்கமும் இருந்தது. கூர்மையான பகுதி நம்ம பக்கமும் மக்களுக்கு பாதுகாப்பான நல்ல விஷயங்களை சொல்கிற பக்கமாகவும் நாம் இருக்கணும் என்று பரிபூர்ண ஆன்மாவை தேடி போய் என் அவரது அம்மா அனுமதி கொடுத்தாங்க. ஒரு ஸ்வீட் கடையில் ஒரு எறும்பு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது. அப்போ கடைக்காரர் அன்னைக்கு நெய்யும் சர்க்கரையும் கலந்த ஒரு நல்ல லட்டை மணக்க மணக்க செஞ்சிட்டு இருந்தார். இந்த வாசனை எறும்போட மூக்கை தொலைக்க மற்ற எறும்புகளெல்லாம் கூட்டிட்டு கூட்டமாக லட்டை சாப்பிட்லான்னு கிளம்பிடுச்சு. அப்படி கூட்டமாக வர்றதை பார்த்த கடைக்காரர், என்னடா லட்டை நோக்கி எறும்பு வருதுன்னு லட்டை சுற்றி சர்க்கரைகளை தூவி விட்டுறாரு. லட்டை ஒரு பிடி பிடிக்கலான்னு வந்த எறும்பு
அந்த சர்க்கரை கிடச்சதும் அதையே சாப்பிட ஆரம்பிச்சது. எப்படியாவது லட்டை சாப்பிட்டே ஆகணும்னு கிளம்புன எறும்புகள் அந்த சர்க்கரையை பார்த்த உடனே அதோடவே சாப்பிட்டுட்டு அங்கேயே நின்றுடுச்சு. இதே போல தான் பெரிய குறிக்கோளை நோக்கி போகும்போது கிடைக்கிற சின்ன கெயினே போதுன்னு நின்று விட வேண்டாம். ஒரு நீச்சல் குளத்தில் ஒருவர் நீச்சல் எடுத்து கொண்டு இருக்கிறார். அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறவர், இங்கே பாருங்கள், ராத்திரி 8 மணிக்கு மேலே நீச்சல் அடிக்கக்கூடாது, அது சட்டப்படி அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போது நீ தண்ணிக்குள்ளே இருந்தவர், நான் நீச்சல் அடிக்கலை, சும்மா சுற்றி பார்க்க வந்தேன், நிலத்தடுமாறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு கத்துறாரு. அப்போ கரையிலேருந்து பார்க்குறவர், ஓ நீங்கள் நீச்சல் அடிக்கலைன்னா எந்த தடையும் இல்லை, அப்போ சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த கிராமத்தில் எப்போவுமே சும்மாவே சுற்றி வர்ற ஒருத்தன் இருந்தான். தினமும் அவரவர் வேலையை அந்தந்த நேரத்துக்கு அங்கே உள்ளவங்க செஞ்சிட்ருக்காங்க. இதை வழக்கமாக அந்த ஊரில் நடந்துகிட்ருக்கு. அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு, இந்தாப்பா மாவை எடுத்துகிட்டு போ, இதை எடுத்துகிட்டு போய் ஆற்றை கடந்து கொடுத்துட்டு வான்னு. அந்த நேரம் பார்த்து அதிகமான மழை பெஞ்சு சுற்று வட்டாரத்தில் உள்ள காற்றாரெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆற்றுல அதிகமாக தண்ணி போகுது. அவரால் அந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு அந்த ஆற்றுல நடக்க முடியல. புதுசாக செய்கிற வேலை இல்லையா, நிலத்தடு மாதிரி அந்த ஆற்றுல விழுந்துடுறாரு. அந்த மாவெல்லாம் கொட்டிடுது. அப்போது ஐயையோ நமக்கெல்லாம் இது சரிப்படாதுன்னு கொஞ்ச நாள் இப்படியே போயிடுது. இவர் இந்த மாதிரி ஏதாவது அவங்க அம்மா சொல்ல அவர் தட்டி கழிக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் அவங்க அம்மா திரும்பவும் கூப்பிட்டு, அப்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு போ, ஆனால் இந்த மாதிரி நீ எங்கேயெல்லாம் போவேணாம், இந்த உன் வண்டியிலேயே நீ ரவுண்ட்ஸ் அடிச்சிட்ருக்கேல்ல, அப்படியே பக்கத்து ஊரில் நான் சொல்கிறவங்கள்ட்ட மட்டும் இதை கொஞ்சம் கொடுத்துட்றியாப்பா அப்படின்றாரு. சரி அப்படின்னா அவனும் கிளம்புறான். அங்கே போய் அவனும் ஜாலியாக சுற்றிட்டு அதை போய் அவங்க சொன்ன இடத்துலையே போய் பக்கத்து ஊரில் போய் கொடுத்துட்டு வர்றான். சுற்றி திரிகிறதுக்குள்ளேயே ஒரு வியாபாரத்தை அவங்க அம்மா உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.